ஸோ என்ற நாளிலும் கூட நம்ம தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு, கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார். நம்மளுடைய தலைப்பு அதுதான், கர்த்தர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார். ஏன்னு சொன்னா, சூழ்நிலைகளை நீங்க பார்க்கும் பொழுது நம்மளுடைய வலது பக்கமோ இடது பக்கமோ நம்மளை சூழ்ந்த அழிவுகள் ஏராளமாக இருந்த போதிலும் கூட தேவன் நம்மை எப்படி பாதுகாக்கிறார், அதுதான் முக்கியம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாருக்காவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, நேரா ஓடி போய் எங்க தஞ்சம் புகுவார்கள் அல்லது எங்க போய் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, அடைக்கல பட்டணம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டுல அடைக்கல பட்டணம். எப்பொழுதெல்லாம் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, நேரா அடைக்கல பட்டணத்துக்குள்ள போவாங்க. இப்போ அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒருவன் போயாச்சுன்னா அவனை மறுபடியும் என்ன செய்ய முடியாது, அடிக்க கூடாது, கொலை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் அடைக்கல பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆசாரியர்கள் தலையிடுவாங்க. அப்போ அடைக்கல பட்டணம் அப்படிங்கிறது அடைக்கலமாக வரக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான் அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணத்தை புதிய ஏற்பாடு எவ்வாறாக சொல்கிறது அப்படின்னா, இயேசு தாமே நமக்கு அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லுது. அவர் இடத்தில் நம்ம ஓடி போய் அவரிடத்துல புகுந்து அவரிடத்துல அண்டி சேரும் பொழுது தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. நம்ம வாசித்த வசனத்தின்படி தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் என்ன செய்றார், நம்மளை பாதுகாக்கிறார், அழிவில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். அப்படிதான் தேவன் நம்மளை என்ன செய்யறாரு, பாதுகாத்துக்கிட்டு வர்றார். அப்படிதான் தேவன் பாதுகாத்துக்கிட்டு வர்றாரு. இன்றைக்கு போன 2 நாளுக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, நிறைய பேர் இல்ல. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுடைய ஆட்கள் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் ஈரானுடைய செய்திகளும் பாம்புகளும் மிசைல்களுமா என்ன செஞ்சுக்கிட்டு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய நாட்களிலும் கூட தேவன் நம்மளை நினைத்து நம்மளை நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக ஆசீர்வாத நிமித்தமாக நம்மளை அவர் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார், ஒரு சில குறிப்புகள் எப்படி அவர் பாதுகாக்கிறார். நம்மளுடைய வசனங்களை வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்காவினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம், லூக்காவினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவன் எப்படி பாதுகாக்கிறார் அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வர முதல் குறிப்பாக. லூக்காவினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. சோ இந்த லூக்கா 15வது அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. இந்த 100 ஆடுகள் ஒரு ஆடு என்ன செஞ்சிருச்சு, காணாமல் போயிருச்சு. இப்ப 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி இந்த மேய்ப்பனுக்கு தெரிஞ்சது? இந்த மேய்ப்பனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா அவன் 2 ஆடு 5 ஆடு இல்ல டக் டக் டக்குன்னு என்றதுக்கு 100 ஆடு, அந்த 100 ஆடுல ஒரு ஆடு தான் காணாம போயிருக்கு. பார்த்தா கூட அவனுக்கு அது தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு இது. ஆனா இந்த 100 ஆடுகள்ல ஒரு ஆடுதான் தொலைந்து போயிருக்குன்னு சொல்லி மேய்ப்பனுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படி என்றா அந்த மேய்ப்பன் என்ன செஞ்சிருக்கணும், கணக்கு வச்சிருக்கணும். அப்படின்னா அந்த மேய்ப்பன் கணக்கு வச்சிருக்கணும். என்கிட்ட மொத்தம் 100 ஆடு இன்னைக்கு நான் வெளியில மேய்க்க கொண்டு போனேன், 100 ஆடு வெளியில மேய்க்க கொண்டு போனேன். இப்ப இந்த 100 ஆட்டுல 1 2 3 4 50 60 70 80 90, ஆஹா ஒரு ஆடு மிஸ் ஆகுதுன்னு சொல்லி இப்பதான் அந்த மேய்ப்பனுக்கு தெரியுது. அப்படின்னா அந்த மேய்ப்பனுக்கு ஒரு ஆடு காணாம போயிருச்சு, தொலைந்து போயிருச்சு, மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எப்ப தெரியும் அப்படின்னா, அவன் எண்ணும் பொழுது, கணக்கெடுக்கும் பொழுது தெரியும்.
அப்போ தேவனும் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? கணக்கிட்டு பாதுகாக்கிறார். தேவன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னா கணக்கிட்டு பாதுகாக்கிறார். அவர் நம்மளை கணக்குல வச்சிருக்கிறார். கணக்குல அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறாரு. ஆகா 99 இருக்க, இன்னும் ஒரு நபர் இல்லையே, அந்த ஒரு நபர் தொலைஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு தெரிய வருது. ஏன்னா அவர் கணக்கு வச்சிருக்கிறார். சோ தேவன் நம்மளை கணக்கிட்டு பாதுகாக்கிறார். கணக்கு இருக்குது அவர்கிட்ட, கணக்கிட்டு அவர் பாதுகாக்கிறார். அப்போ இந்த 99 ஆடுகள் இருக்கு, ஒரு ஆடுனானே போயிருச்சு, சரி போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யப்படல, அப்படியே விட்டுறல. காணாம போன அந்த ஒரு ஆட்டைத்தான் அவர் என்ன செஞ்சாரு? மறுபடியும் தேடினார். அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டுக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆட்டுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. 99 ஆடு இருக்குது அப்படின்னு நினைக்கல. இந்த ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, அந்த ஒரு ஆடு எனக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? வேணும். அதை நான் உடனே என்ன செய்யணும்? போய் தேடி பார்த்து மறுபடியும் நான் என்ன செய்ய வேண்டும்? என் அண்டை அதை அழைத்து வர வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு பாரம் கொண்டவர் தான் நம்மளுடைய தகப்பன். சோ அவர் முதலாவதாக சொல்லக்கூடிய குறிப்பு என்ன அப்படின்னா, அவர் கணக்கிட்டு நம்மளை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கணக்கில்லாம இல்ல, கணக்கிட்டு பாதுகாக்க. அதனாலதான் பழைய ஏற்பாடினுடைய புஸ்தகத்துல நீங்க வாசித்திருப்பீங்க. பழைய ஏற்பாடுல ஒவ்வொரு இஸ்ரவேல் கோத்திரத்தையும் அவர் என்ன செய்தாரா? கணக்கிட்டார். ஒவ்வொருவருடைய இஸ்ரவேலோட கோத்திரமும் வாசித்திருப்பீங்க, கணக்கிட்டார். போருக்கு போகும் பொழுது ஆயுதம் ஏந்திய நபர்கள் எத்தனை? கணக்கிட்டார். புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் வரும் பொழுது அவர் கணக்கு சொல்றாரு. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ அங்க அவர் ஒரு கணக்கை என்ன செய்யறாரு? ஏற்படுத்துறாரு. ஒரு கணக்கு இருக்குது அவருக்கு. கணக்கு இல்லாம அவர் எல்லாத்தையுமே பாதுகாக்கல, கணக்கிட்டு பாதுகாக்கிறார். அந்த கணக்கிட்டு பாதுகாக்கிறதுல நீங்களும் நானும் ஒரு நபராக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கணக்கு நம்மேல் இருக்கு. அதுதான் சொல்ல வரக்கூடியது. மத்தேயுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 29 இருந்து 31 வசனம் வரைய நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவின்னு சொல்றாரு. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. அப்ப அங்கேயும் அவர் என்ன செய்யறாரு? கணக்கிட்டு பேசுகிறார். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. இந்த 2 அடைக்கலான் குருவிலையும் திருப்பி சொல்றாரு, உண்மையில்லாத இந்த அடைக்கலான் குருவி தான். ஆனா இந்த அடைக்கலான் குருவி மேல பறக்கிற குருவி கீழே விழணும்னா என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தம் இருக்கணும். தேவனுடைய சித்தம் இருக்கணும். 31வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க. முதலாவது வார்த்தை பயப்படாதீங்க. வாசிங்க. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணி. இல்ல 31 முதல்ல வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்ப அடைக்கலான் குருவி 30வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அங்கேயும் அவர் என்ன செய்யறாரு? கவுண்டிங் வைக்கிறாரு. ஓகேவா? கவுண்டிங். அடைக்கலான் குருவியை பேசுறாரு, தலைமயிரை பேசுறாரு, பேசிக்கிட்டு தான் சொல்றாரு, எப்பா நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, என்ன நடந்துரும், ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க எனக்கு விசேஷித்தவர்கள். உங்களை நான் என்ன வச்சிருக்கிறேன்? கணக்குல வச்சிருக்கிறேன். நீங்க என்னுடைய கணக்குல இருந்து என்ன செய்ய மாட்டீங்க? யாரும் உங்களை எடுத்துக்கிட்டு போகவும் முடியாது, காணா போகவும் முடியாது. ஏன்னா என்னுடைய சித்தம் அது. அதான் சொல்றாரு, அவருடைய சித்தத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யப்பட வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம விசேஷித்தவர்கள். அவரு ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் உன்னை கணக்கிட்டு பாதுகாக்கிறேன். கணக்கிட்டு எப்படி பாதுகாக்கிறாருன்னு சொன்னா, கணக்கிட்டு பாதுகாக்கும் பொழுது என்னுடைய சித்தத்தோடும் பாதுகாக்கிறேங்கிறார். அவருடைய சித்தமும் அதுல அடங்கியிருக்கு. அவருடைய சித்தம் இல்லாம அடைக்கலான் குருவி என்ன செஞ்சிடாது? கீழே விழுந்துறாது. அவருடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நம்மளை என்ன செய்யுது? அணுகாது. அதுக்குதான்
அவர் சொல்றார், நான் உங்களை பாதுகாக்கிறேன், கணக்கிட்டு பாதுகாக்கிறேன், சித்தத்தோடு பாதுகாக்கிறேன், என்னோட விருப்பம் இல்லாமல் எதுவும் உங்களுக்கு அணுகாதப்பான்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, என்னோட சித்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி 2-3 சம்பவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எலியா உண்டு, எலிஷா உண்டு. எலியா குரு, எலிஷா சிஷ்யர். ஆனா இந்த எலியாவுக்கு இருந்த வரத்தை காட்டிலும் எலிஷாவுக்கு இரட்டத்தனையான வரம் கொடுக்கப்பட்டது. கேட்டு வாங்கி கொண்டார் அவர் எலிஷா. ஓகே, இந்த எலிஷா மரித்த பிறகு, எலிஷா மரித்து 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நபரை கூட்டிட்டு வராங்க. மரித்த எலிஷாவினுடைய எலும்புகள் விழுந்த உடனே அவன் என்ன செய்யறான்? உயிர் வேடுறான். அப்ப இந்த பாக்கியம் எலியாவுக்கு இல்ல, இந்த பாக்கியம் எலியாவுக்கு இல்ல, ஆனா எலிஷாவுக்கு இருக்கு. ஏன் இருக்கு? குருக்கு இல்ல, சிஷ்யனுக்கு இருக்கு. ஒரு மூத்த தீர்க்கதரிசிக்கு இல்ல, ஆனா சின்ன அவருக்கு சிஷ்யனா இருந்த தீர்க்கதரிசிக்கு இருக்கேன்னு கேட்டால் அவருடைய சித்தம், அவருடைய சித்தம். ஏரோது இருந்தாரு. இந்த ஏரோது யாக்கோப என்ன செய்தார் அப்படின்னா, ஏரோது யாக்கோப கொன்னார். யாக்கோப கொன்ன ஏரோதுக்கு பேதுருவை கொல்ல அனுமதி இல்லை. ஏன்? ஏன்னா அவருடைய சித்தம் இல்லை. அப்போ தேவனுடைய சித்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தேவனுடைய கணக்கில் இருப்பாங்க. தேவனுடைய கணக்குல இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அதுதான் சொல்றாரு, அடைக்கலான் குருவி மேல பறக்கிற அடைக்கலான் குருவி கீழே விழுணும்னா கூட என்னுடைய சித்தம் இருக்கணும். என்னோட சித்தம் இல்லாம அது கூட கீழே விழாது. அது மாதிரிதான் தேவன் சொல்றாரு, எதுவும் உங்களை அணுகாது, எதுவும் உங்களை அணுகாது. சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படலாம், ஆனா நீங்க பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க விசேஷித்தவர்கள், தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஏன் விசேஷித்தவர்கள் அப்படின்னா தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். எப்படி பாதுகாக்கப்பட்டவர்கள்? நீங்க கடவுள் கணக்கிட்டு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கணக்கிட்டு பாதுகாக்கிற தேவன். The gods could count who will never lose you. தேவன் உங்களை கணக்கில் வைத்திருக்கும் பொழுது உங்களை ஒருவர் என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ளவோ சிதைக்கவோ அழிக்கவோ முடியாது. ஏன்னா தேவனுடைய கணக்குல நீங்க இருக்கிறீங்க. சோ கணக்கிட்டு காக்கக்கூடிய ஒரு தேவன் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பாக தேவன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு சொன்னா, இரண்டாவது ஏசாயாவுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 அல்லது 1-2 வசனங்களை வாசிப்போம். இப்பொழுது நான் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மீட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவே கசப்பான பழங்களை தந்தது. அப்போ இரண்டாவதாக தேவன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறான்னு சொல்லி ஏசாயாவுடைய புஸ்தகம் சொல்லுகிறதுனா, வேலி அடைத்து பாதுகாக்கிறார். வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அவர் கணக்கிட்டு நம்மளை பாதுகாக்கிறார்னு பார்த்தா, இரண்டாவது வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஏன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு மிருகமும் வராதபடிக்கு, திருடன் வராதபடிக்கு, எதிரியானவன் வராதபடிக்கு நம்மளை சுற்றிலும் வேலி போட்டு பாதுகாக்கிறார். நம்ம காம்பவுண்ட் சுவர் வீடு கட்டுறோம், காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம். எதுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம்? வேற யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, அத்து மீறி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம். அப்படின்னா பாதுகாப்புக்காக, பாதுகாப்பு. சோ அவர் இங்க ஒரு தோட்டத்தை குறித்து பேசுறாரு. இந்த தோட்டம் நம்மதான், இந்த தோட்டம் நம்மதான். இந்த தோட்டத்தை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தாங்க யோபுக்கு இருந்தது. யோபு 1:10 வாசித்தீங்கன்னா, சாத்தான் சொல்றான், நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? வேலி போட்டு பாதுகாத்திருக்கிறீங்க, அதனாலதான் அவன் உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கான்? தேடிக்கொண்டு இருக்கிறான்னு சொல்றாரு. வாசிங்க யோபு 1:10.
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? வேலி அடைக்கவில்லையோ? போதும். அப்போ நீங்க யோபுவை சுத்தி என்ன செஞ்சிருக்கீங்க? வேலி அடைத்திருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? வேலி அடைத்திருக்கிறீங்க. வேலி அடைத்தனால என்ன செய்ய முடியாது? அழிவு உள்ளே வராது. ஏன்னா நீங்க வேலி அடைத்திருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, இப்படி நான் வேலி அடைத்தது எதுக்கு அப்படின்னு கேட்டா, வேலி அடைத்தது எதுக்குன்னு கேட்டா, அடுத்த லைன்ல சொல்றாரு, கற்களை பொறுக்கி, அவர் சொல்றாரு கல்லெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பொறுக்கி நல்ல திராட்சை செடியை நட்டு. எதுக்கு இந்த வேலி நான் எதுக்கு போட்டு உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னா, நல்ல திராட்சை செடியாய் நான் உங்களை நட்டேன், ஆனா நீங்களோ கசப்பான பழத்தை கொடுத்துட்டு இருக்கீங்கிறார். அப்போ எப்போ தேவனிடத்துல நம்ம திரும்புகிறோமோ, எப்போ நற்குல திராட்சையாக நம்ம மாறுகிறோமோ, அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வேலி எப்பொழுதுமாக பாதுகாப்பாகவே இருக்கும். தேவன் அந்த வசனத்துல இன்னும் ஒரு சில காரியத்தை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, அந்த தோட்டத்துக்குள்ள கோபுரத்தை கட்டி, அப்படின்னா வாசிங்க எஸ்ஐயா 5:2 வாசிங்க. எஸ்ஐயா 5:2. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி. போதும், நிறுத்துவோம். பின்னாடி வாசிப்பு அடுத்தது. சோ கோபுரத்தை கட்டுறாரு. திராட்சை தோட்டத்துக்குள்ள எதுக்கு கோபுரத்தை கட்டுறாரு? திராட்சை தோட்டம் ஃபுல்லா வேலி அடைச்ச ஒரு திராட்சை தோட்டம். அந்த தோட்டத்துல எதுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி? கோபுரம் எதுக்குன்னா அதான் வாட்ச் டவர். அதுல நின்னுதான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? எந்த அழிவும் வராதபடி நம்மள பாதுகாக்கிறார். வாட்ச் டவர் சொல்றோம்ல, இதோ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை காவலராக வைத்தேன். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நீ யாரு? காவலாளி. ஏன்? எப்ப எதிரி வாரா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கணும். அதுக்கு இந்த வாட்ச் டவர் தான். அது மட்டுமல்ல, எதிரி வாரானா வரலையா அப்படின்னு சொல்லி மேல நின்று, நம்ம ஜெயில எல்லாம் பார்த்துருப்போம்ல, ஜெயில எல்லாம் 4 சைடு, அந்த காம்பவுண்ட் உள்ளாடி 4 சைடு ஏர்போர்ட்ல எல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு கோபுரத்தை கட்டி அதுக்கு மேல என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ஒரு கன்னோட நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்கு? வெளியில இருந்து யாரும் உள்ளாடி வந்துடக்கூடாது. அதுக்குதான் தேவன் சொல்றாரு, வேலி அடைத்து நான் பாதுகாக்கிறேன். எப்படி பாதுகாக்கிறேன்? கோபுரத்தை கெட்டி, நான் யாரும் உன்னோட கனிகளை எதிரியானவன் என்ன செஞ்சிருக்காது எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் கோபுரத்தையும் கெட்டி நான் உன்னை பாதுகாக்கிறேன் பாங்கிறார். அது மட்டும் இல்ல, உள்ளாடியே ஆலைகளை உண்டு பண்ணி, அடுத்த வார்த்தை தான் ஆலைகளை உண்டு பண்ணி. ஆலைகளை உண்டு பண்ணினா என்னன்னா, திராட்சை நீ காய்க்கக்கூடிய நல்ல இந்த திராட்சை பழத்தை அப்படியே ஆலையில போட்டு நான் என்ன செய்யணும், கனி நீ வரும் அப்படின்னு சொல்லி நான் ஆலையை கட்டி வச்சிருக்கேன், ஆனா நீயும் கசப்பான கனி கொடுத்துட்டேங்கிற. அப்போ தேவன் சொல்றாரு, நீங்க நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக நான் உங்களுக்கு வேலி அடைத்து பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு. வேலி அடைத்து பாதுகாக்கிறேன். சோ வேலி அடைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவன். அப்போ தேவன் நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கக்கூடிய தேவன் அவர். ஆனா இந்த வேலி அடைத்து பாதுகாக்கிறதுக்கு நான் பாத்திரவனா இருக்கிறேனா? அதான் முக்கியம் இங்க. இப்போ தேவன் என்னை வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யப்பட வேண்டும்? அவர் நட்டு வைத்த நற்குல திராட்சை செடியாக நல்ல திராட்சை பழத்தை கொடுக்கிறதா இருக்கணும் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காக்க சித்தம் உள்ளவர் தான், அவர் காக்க வல்லவர் தான். ஆனா அதற்கு நான் பாத்திரவனாக இருக்கிறேனா? வசனம் சொல்லுது, நீங்க அவரை அண்டிக் கொள்வீர்களானால் அவர் உங்களை அண்டிக் கொள்வார். நீங்க தேடுவீர்களானால் கண்டடைவீர்கள். அப்ப தேவனை தேடணும். நம்ம தேவனை தேடல அப்படின்னு சொன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட வேலி முள்வேலியாவும் மாறிடும், அக்கினி வேலியாவும் மாறும். அதுக்கப்புறம் குத்திருச்சே சுட்டுருச்சேன்னு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ தேவன் நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அதற்கு பாத்திரவனாக இருக்கிறோம். முதலாவது பார்த்தா, அவர் எண்ணி எண்ணி பாதுகாக்கக்கூடியவர், கணக்கிட்டு பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்க. அந்த அளவுக்கு நம்ம முக்கியம் சொல்ல வர்றாரு அவர்.
ரெண்டாவது சொல்லுகிறாரு, நான் உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறேன். எதுவும் உன்னை என்ன செஞ்சிடாது, அணுகாதபடிக்கு, எதிரியானவன் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை நான் வேலி அடைத்து பாதுகாக்கிறேன்னு சொல்றேன். மூன்றாவதாக அவர் ஒரு காரியங்களை சொல்லுகிறாரு. மூன்றாவது எப்படி நம்மளை அவர் பாதுகாக்கிறார் அப்படின்னா, மத்தேயுனுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம், மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளை, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. அப்போ மத்தேயு 23வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, கோழி எப்படி தன்னோட குஞ்ச கூட்டி சேர்க்கிறதோ அதுபோல நான் உங்களை என்ன செய்றேன், என்னுடைய சேட்டையின் கீழாக உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறான், அவருடைய சேட்டைகளின் கீழாக மறைத்து வைத்து பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். மறைத்து வைத்து பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தாய் கோழி என்ன செய்யுமா, ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு எச்சரிப்பை கொடுத்து தன்னோட குஞ்சுகள் எல்லாம் உள்ளாடி வரும்படியாக அது என்ன செய்யுமா, அதோடைய விரித்து நிற்கும். வாங்க சீக்கிரம் வந்துருங்க, வந்து பத்திரமா என்னுடைய சேட்டைக்குள்ளாக நீங்க அடைக்கலமா இருங்க, பாதுகாப்பா இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருக்கோம். வசனம் சொல்லுது, அவரும் அப்படிதான் நம்மளை என்ன செய்யறாரா, பாதுகாக்கிறார். அதனால்தான் நம்ம பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம், கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல குவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு புக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து. அப்போ தேவன் என்ன செய்யறாரு, இன்றைக்கும் இந்த காலகட்டத்துல இந்த சூழ்நிலைகளை தன்னுடைய கரத்தை விரித்து அவர் இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கிறார். எப்படி தாய்க்கோழி தன்னுடைய சிறகை விரித்து காத்து கொண்டிருக்கிறதோ அதே போல தேவனும் தன்னுடைய கரத்தை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் அண்டை நீங்க வாங்க, நான் உங்களை மறைத்து பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன், மறைத்து பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். சில நேரத்துல அவர் கோழியா, சில நேரத்துல அவர் கோழியா இருந்து மற்ற பறவைகள் மிருகங்கள் இடத்துல இருந்து காப்பாத்துவாரு. சில நேரத்துல நீங்க நல்லா வளர்ந்துடும் பொழுது அவரு பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாப்பார். அவர் அப்போ அப்படியே என்ன செய்யறாரு, நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அவருடைய சேட்டைகள் விரிக்கப்பட்ட இதுல நம்ம மனம் திரும்பி ஓடி வரக்கூடியவர்களாக இருக்கணும். ஏசாயனுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 26வது அதிகாரம் 20வது வசனம். தேவன் சொல்லுகிறார், நீ என்ன செய்யப்பட வேண்டாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ என்ன செய்யப்பட வேண்டும்ட்டு தெளிவாக ஏசாயா மூலமா சொல்லுகிறார். வாசிங்க, ஏசாயா 26:20. ஏசாயனுடைய புஸ்தகம் 26:20 வேகமாக. என் ஜனமே, நீ போய் உன் வீட்டு அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். ஆமென். இந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி அவர் சொல்றாரு, நீ இப்ப எங்க போய் ஒளிந்து கொள்ளணுமா, எங்க போய் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உன்னுடைய மறைவிடம் எப்படியாக இருக்குதுன்னா, நீ வீட்டுக்குள்ளே, அறை வீட்டுக்குள்ளே நீ பிரவேசித்து கதவை பூட்டி நீ சினம் கடந்து போகும் மட்டும், அழிவு கடந்து போகும் மட்டும் நீ என்ன செய்யப்பட வேண்டுமா, உன்னுடைய வீட்டுக்குள்ள, இது பர்மனண்டா இல்லப்பா, இது கொஞ்ச காலம் தான், அதனால கொஞ்ச காலம் இருன்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், என்ன செய்ய கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற மாதிரி, அரசாங்கம் சொல்லியிருக்கிற மாதிரி நாமளும் வீட்டுக்குள்ளே தேவன் அனுமதித்திருக்கிற காலம் இது. வீட்டுக்குள்ளே நீங்க என்ன செய்ய வேண்டாம், அடங்கி இருக்க வேண்டாம். எப்படி எவ்வளவு நாட்கள் அப்படின்னா அது கொஞ்ச நாட்கள். ஏன் அடங்கி இருக்கணும்னா சினம் கடந்து போகும் மட்டும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எங்க வீட்டுக்கு மேல மிசைல் கடந்து போகும் மட்டும் நான் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்.
அதுதாங்க மறைவிடத்தில் வைத்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அனுபவம். தேவன் சொல்றாரு, ஒரு சில நேரங்கள்ல நீங்க என்னதான் செய்யப்பட வேண்டாம், வீட்டுக்குள்ள இருப்பது நல்லதுன்னு சொல்றாரு. ஒரு சில நேரங்கள்ல நீங்க வீட்டுக்குள்ள இருப்பது நல்லது. யாத்திராகமம் 12வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் தெளிவா சொல்லிட்டாரு, நீ என்ன செய்யக்கூடாது, வெளியில சுத்திட்டு இருக்க கூடாதப்பா, நீ வீட்டுக்கு உள்ளாடிதான் இருக்கணும். வீட்டுக்கு உள்ளாடி இருக்கணும். 2வது, அந்த வீடு தேவனுடைய ரத்தத்தினால் பூசப்பட்டு இருக்கணும். சோ ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளாக நீ என்ன செய்யப்பட வேண்டிய இருக்கணும். நான் வீட்டுள்ளாடி இருக்கணும்னு சொல்லி நீ வீட்டுக்குள்ளாடி அசுத்தமான காரியங்களை செய்துகிட்டு இருக்க கூடாது. ரத்தம் பூசப்பட்டு நீ உள்ளாடி இருப்பாயானா நீ பாதுகாக்கப்படுவாய். எப்படி? மறைத்து வைத்து பாதுகாக்கப்படுவாய். சினம், அழிவு எப்படி யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல சங்கார தூதன் கடந்து போக மட்டும் அவங்க உள்ளாடி இருந்தாங்களோ, அழிவில்லாம பாதுகாத்தாங்களோ, அதே மாதிரி சினம் கடந்து போக மட்டும் நீ இருக்கணும். அவரு நீ இருன்னு சொல்றாரு. வீட்டு உள்ளாடி நீ இரு. இல்ல நான் பக்கத்து வீட்டுல போய் இருக்கிறேன், இருந்துக்கோ. பக்கத்து வீட்டுல போறேன்னா போய்க்கோ. ஆனா ரத்தம் பூசப்பட்ட வீடு மட்டும்தான் பாதுகாக்கப்படும். தேவன் இருக்கக்கூடிய இல்லம் மட்டும்தான் பாதுகாக்கப்படும். நீ தேவன் இருக்கக்கூடிய இல்லத்துல நீ இராம நீ பக்கத்து வீட்டுல போய் இருந்தாலும் பாதுகாக்கப்பட மாட்ட அப்படின்னு சொன்னா, ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் நீ இருக்கணும். இருந்தாதான் சீனம் கடந்து போகும் மட்டும் நீ பாதுகாப்பா இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் சொல்றாரு, ராகாபுடைய அனுபவத்தை குறித்து அவர் சொல்றாரு. ராகாபு ராகாபுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சதுன்னா அந்த ரட்சிப்பு கிடைச்சது. அவங்க என்ன சொல்றாங்க, நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், சிவப்பு நூலை கட்டி இருக்கணும், இதான் அடையாளம். இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுக்குள்ள 20 பேர்ல 30 பேர்ல 50 பேர் வந்தாலும் பாதுகாக்கப்படுவீங்க. நீ ஒரு ஆளா இருந்தாலும் இந்த வீடு பாதுகாக்கப்படும். இந்த வீட்டுக்குள்ள 50 பேர் வந்தாலும் பாதுகாக்கப்படும். இப்ப தேவன் சொல்றாரு, நானும் மறைத்து பாதுகாப்பேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இன்னும் சொந்தக்காரர் இருந்து யாரெல்லாம் நீ கூட்டிக்கிறாங்க எல்லாருமே பாதுகாக்கப்படுவாங்க. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு அழிவு வரும் பொழுது நீங்க உங்களுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யப்பட வேண்டாம், அழைத்து கொண்டு வந்து வர வேண்டும். அப்பனாதான் அழிவிலிருந்து மீட்கப்பட முடியும். அதான் தேவன் சொல்றாரு, நான் உங்களை மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவன். கொஞ்ச நாள் தேவன் அனுமதிக்கிற காலம் வரைக்கும் நம்ம என்ன செய்யப்படணும்னா அவருடைய மறைவிடத்தில் இருக்கணும். இதத்தான் சங்கீதம் 91வது அதிகாரம் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சோ மறைவில் இருக்கணும். நீங்க உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். வேற எந்த மறைவும் சரியா இருக்கா. 91வது சங்கீதம் 4வது வசனம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. சங்கீதம் 91:4. தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சத்துருவின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிடைக்கும். அப்ப அவர் உங்களை என்ன செய்யறாரு, தன்னுடைய சிறகுகளால் உங்களை மூடி மறைத்து பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் அதான் சொல்லுது, நீதிமான் அவருடைய சேட்டைக்குள்ளாக நீதிமான் என்ன செய்வான், ஓடி சுகமா இருப்பான். அப்ப அவருடைய பாதுகாப்புக்குள்ள ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் சுகமா தான் இருப்பான். அப்ப தேவன் சொல்றாரு, நான் உன்னை மறைவிடத்தில் வைத்து பாதுகாக்க போறப்பா. ஆனா நீ அதுக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், மறைவிடத்துல இருக்கணும். நீ மறைவிடத்துக்கு வா, நான் உன்னை பாதுகாக்க ரெடியா இருக்கிறேன். மறைவிடத்துக்கு வா. அவர் மறைவிடத்தில் வைத்து பாதுகாக்கக்கூடிய தேவன் நம்மளுடைய தேவன். நம்ம மறைவிடத்துக்கு போவோமா, அண்டுவோமா? இன்னைக்கு இன்னும் ஒரு குறிப்பை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ஜெபிக்கலாம். யாத்திராகமுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா வாசிங்களா. யாத்திராகம் 14:20. அவர் இங்க ஒன்று சொல்றாரு, எப்படி அவர் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. நல்லா பார்த்துக்கணும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் தான் போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து எகிப்தியர் வராங்க. பார்வோனோட சேனை வருது. ஆனா இந்த எகிப்தியரும் இந்த இஸ்ரவேலரும் ஒன்னா சேராதபடிக்கு இடையில என்ன இருக்குது? ஒரு மேகம் இருக்குது. இந்த மேகம் எப்படி இருக்குதா? எகிப்தியருக்கு காரிருளாக இருட்டா இருக்குது. ஆனா அதே இஸ்ரவேலுக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி பாதுகாத்தார் அப்படின்னா, 4வது குறிப்பு, அவர் வேறு பிரித்து பாதுகாக்கக்கூடிய தேவன். நம்மளை பிரித்தெடுத்து பாதுகாக்கக்கூடிய தேவன், வேறுபடுத்தி பாதுகாக்கக்கூடிய தேவன், வேறு பிரித்து பாதுகாக்கக்கூடிய தேவன், பிரித்து பாதுகாக்கக்கூடிய, எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் நம்மளை வேறுபடுத்தி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அழிவுகள் நம்மளை தொடர்ந்து வந்தாலும் தேவன் நம்மளை பிரித்து பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா 10 கட்டளைகளை வாங்கிக்கிட்டு மோசே என்ன செய்றாரு? கீழே இறங்கி வராரு. வந்தா மோசே யோசுவாவும் வராங்க. வரும் பொழுது ஆரோனும் அங்க இருக்கிற மக்களும் என்ன செஞ்சிட்டாங்க? விக்கிர ஆராதனைக்குள்ளாக பெய்யாச்சு, பொன் கண்ணுக்குட்டி செஞ்சாச்சு, கொண்டாட்டமா இருக்குது. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய பட்சத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யுங்க? என் பக்கம் வாங்கிறாரு. ஏன்னா அவர் பிரிக்கிறார். என் பக்கம் வாங்க, வேறுபடுத்துறாரு. எதுக்கு? அழிக்கிறதுக்கு முன்பதாக, அழிவு கடந்து வருவதற்கு முன்பதாக தேவனோட பட்சத்துல இருக்கிறவங்க தனியா வாங்கன்னு சொல்லி பிரிக்கிறாரு. எப்படி எகிப்தியர் இடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தாரோ அதே போல இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே பரிசுத்தத்தை பேஸ்லைனா வைத்து பிரிக்கிறாரு. அப்போ ஒரு அழிவுக்கு முன்பதாக தேவன் நம்மளை பிரித்து பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னாகுமா 16வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் ஒரு அழிவு வருது. ஆரோனுடைய கோல், துளித்த கோல், அந்த சம்பவத்தை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோராகு, தாத்தான், அபிராம் இவங்க 3 பேரும் ஆரோனுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆரோனுக்கு மோசைக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்பா தேவன் சொல்றார், நீ முதல்ல என்ன செய்ய? அவர்களுடைய கூடாரத்தை விட்டு நீ கடந்து போ, அதை விலகி போ. ஏன்னா நீ விலகிப்பட வாசிங்களா? என்ன ஆகுமா? 16:24. கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். நீங்க என்ன செய்யுங்க? இவங்களை விட்டு விலகி போங்க. ஏன்னா நான் அழிக்க போறேன். 30வது வசனத்தை வாசிங்கன்னா பூமி தன் வாயை திறந்து அப்படியே கவி கொண்டது, உயிரோட விழுங்கினது. அப்ப அந்த அழிவுக்கு முன்பதாக தேவன் என்ன செய்றாரு? தன்னுடைய ஜனத்தை, தனக்கு பிரியமான ஜனத்தை என்ன செய்றாரு? வேறுபடுத்துகிறார், பிரித்து எடுக்குகிறார். எதற்கு? பிரித்து எடுத்து பாதுகாக்கக்கூடிய தேவன், வேறுபடுத்தி பாதுகாக்கக்கூடிய தேவன் நம்மளுடைய தேவன். அவர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் பாருங்க. அப்பா ஒரு அழிவுக்கு முன்பதாக நம்மளை என்ன செய்றாரு? பிரிக்கிறாரு. அதுல இருந்து நீ விலகி வாழ்கிறாரு. நோவாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான். ராட்சசர்கள் பெருகினார்கள், தேவன் மனஸ்தாபப்பட்டார், பூமியை அழிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த அழிவுக்கு முன்பதாக தேவன் என்ன செய்தாரு? நோவாவை மட்டும் பிரித்து பாதுகாக்கிறாரு வேலையின் மூலமாக. அப்போ தேவன் வேறுபடுத்தி பாதுகாக்கக்கூடிய தேவன். முதலாவதாக நம்ம பார்த்தோம் அவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார்? கணக்கிட்டு பாதுகாக்கிறார். 2வது பார்த்தோம் அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். 3வதாக பார்த்தோம் அவர் மறைவிடத்தில் வைத்து பாதுகாக்கிறார். 4வதாக நம்ம பார்க்கிறோம் அவர் வேறுபடுத்தி நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இது நோவாவுக்கு மாத்திரமல்ல, லோத்தினுடைய சம்பவத்தை குறித்து நீங்க வாசித்தாலும் அதுதான். லோத்தை அவர் என்ன செய்றாரு? வேறுபடுத்துறாரு, பிரித்து எடுக்கிறாரு. அவங்கள பிரித்து எடுத்துதான் பாதுகாக்கிற. ஒரு அழிவு வருதுன்னா தன்னுடைய ஜனத்தை பிரித்து எடுத்து பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். வாசிப்போமா இன்னொரு வசனம், மத்தேயுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 32, 33. அந்த மத்தேயு 25 வாசிங்க. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும்
வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஓகே, அப்படியே நீங்க அந்த ஓமைகளை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்றாங்க, அங்க பிரிக்கிறாரு. பிரித்து செம்மறி ஆடு ரைட்டும் வெள்ளை ஆடை லெஃப்டும் வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு கடைசியில இந்த செம்மறி ஆடு தான் யாரா, அந்த மேய்ப்பனோடு போகக்கூடியவர்கள். இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பில் கலிகுருவோன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தாரத்தான் அவரு செம்மறி ஆடுன்னு சொல்றாரு. அப்ப அவர் பிரிப்பது எதற்கு? தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு, அழிவில் விடுவதற்காக அல்ல, தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக அவர் என்ன செய்யறாரு, பிரித்து எடுக்கிறார். அதனால்தான் சகரியானோட புஸ்தகம் போன வாரத்துல பார்த்தோம். சகரியானோட புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது சியோன் குமாரத்தியேங்கிறார். சியோன் குமாரத்தி, நீ எங்க இருக்கிற? பாபிலோன்ல இருக்கிற, நீ அங்கிருந்து வெளியே வா, பாபிலோன்ல விட்டு நீ என்ன செய்ய, வெளியே வாங்கிறார். வெளிப்படுத்தல் 18:4 சொல்றாரு, பாபிலோனை விட்டு நீ வெளியே வா. ஏன்னா பாபிலோன் அருவருப்புகளின் தாய், அருவருப்புகளின் தாய். சோ நீ அதை விட்டு என்ன செய்யப்பட, பிரிந்து வர வேண்டும். நீ பிரிந்து வரணும். எதற்கு? சத்தியத்துக்காக நீ பிரிந்து வரவிட்டா நீ மனவாட்டியாக உருவாக்க முடியாதுங்கிறார். நீ மனவாட்டியாக உருவாக வேண்டாம். கிறிஸ்துவுக்கு கற்பில்ல மனவாட்டியாக உருவாக வேண்டும் சொன்னா நீ எதை விட்டு வெளியே வரணும், எதை விட்டு பிரிந்து வரணும்னா பாபிலோனை விட்டு பிரிந்து வர வேண்டாம். அப்படி பிரித்து எடுத்தாதான் தேவன் தன்னுடைய ஜனமா சேர்க்கிறார். எந்த ஒரு அழிவுக்கு முன்பதாக நீங்க நல்ல வேதாந்த வாசித்தாலும் சரி, தன்னுடைய ஜனா தன்னுடைய சத்தத்தை கேட்டு தன்னை பின்பற்றுகிற ஜனத்தை அவர் அழிவுக்கு விடாதபடி அவர் என்ன செய்றாரு, பிரித்து எடுத்து பாதுகாக்கிறார். அதுதான் பிரித்து எடுத்து பாதுகாக்கக்கூடிய தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. முதலாவதாக அவர் எப்படிப்பட்ட தேவன் பார்த்தா, எப்படி நம்மளை பாதுகாக்கிறான்னு பார்த்தா, கணக்கிட்டு பாதுகாக்கிறார். இரண்டாவதாக எப்படி பார்த்தா, வேலி அடைத்து பாதுகாக்கக்கூடிய தேவன். மூன்றாவதாக அவர் நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்கிறார். மூன்றாவதாக பார்த்தோம். நான்காவதாக நம்ம பார்த்தா அவர் பிரித்து எடுத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஐந்தாவதாக ஒரு காரியம், என்ன நிறைய காரியங்கள் உண்டு, ஒரு ஐந்தாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 5, அவர் முத்திரை போட்டு பாதுகாக்கக்கூடிய தேவன். அல்லேலூயா. முத்திரை போட்டு பாதுகாக்கக்கூடிய தேவன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்க வேண்டாம். 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா காயினுடைய நெற்றில ஒரு அடையாளத்தை போடுறாரு. போட்டு நீ என்ன செய்ற, உன்னை பார்க்கிறவன் குன்று போடாதபடிக்கு, உன்னை அழிக்காதபடிக்கு உனக்கு என்ன செய்யப்படும், ஒரு முத்திரை, ஒரு அடையாளம் நான் போடுறேங்கிறார். அப்படியே நீங்க வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 7:3 வந்தீங்கன்னா தங்களுடைய நெற்றிகள்ல தேவனுடைய முத்திரை போட்டு தீரும் அளவு வாசிங்களா. வெளிப்படுத்தல் 7:3, வெளிப்படுத்தல் 7:3. அடுத்தது எசேக்கியேல் 9:4. 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். வாசிங்க. வெளிப்படுத்தல் 7:3. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள். என்னன்னா இந்த முத்திரை போட்டு தீரும் அளவுக்கு நீங்க சேதப்படுத்தாதீங்க. ஒண்ணு, இந்த முத்திரை போட்டு முடிச்சுட்டா இந்த முத்திரை உள்ளவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அப்ப அவர் எப்படி பாதுகாக்கிறாரா, முத்திரை போட்டு பாதுகாக்கிறார். அவர் என்ன செய்யறார், நம்ம சீல் பண்ணி பாதுகாக்கிறார் அவர். சோ அப்படிப்பட்ட தகப்பன் தான். எசேக்கியேல் வாசிங்களா. எசேக்கியேல் 9:4. எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். என்ன சொல்றாரு, நீ போய் அவ்வளவு அசுத்தத்தின் மத்தியிலும் தேவனுக்காக கதறக்கூடிய மக்கள் இருப்பாங்கப்பா, அவங்க நீ என்ன செய்ய, அடையாளத்தை போடு. ஏன்னா இப்ப நான் அழிக்க போறேன். நான் அழிக்கப்படும் பொழுது இந்த மக்கள் என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும். தேவன் முத்திரையை போட்டு பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். முத்திரை அப்படிங்கிறது என்னன்னு போன வாரம் பார்த்தா, அது ஒரு பவர், அத்தாரிட்டி. அவர் நமக்கு ஒரு அத்தாரிட்டியா கொடுக்கிறாரு, ஒரு பவரை கொடுக்கிறாரு, ஒரு ஓனர்ஷிப்பை கொடுக்கிறாரு. இதெல்லாம் கொடுக்கிறாரு எதற்கு? ஏன்னா நம்ம அவரோட பிள்ளைகள்.
ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். அதாவது எபேசியர் 1வது அதிகாரத்துல 13வது வசனமும் 4வது அதிகாரத்துல 30வது வசனம் பாத்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் என்ன செய்யப்பட்டீங்க? முத்திரை போடப்பட்டீர்கள். எதற்கு? காப்பாற்றுவதற்காக. அழிவிலிருந்து நீ காப்பாற்றப்படணும். நீ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியை நமக்கு முத்திரையாக எதற்கு கொடுத்தாருன்னா, உலகத்தின் அழிவில் இருந்து நீ மீட்டுக் கொள்ள வேண்டாம். உலகத்தோட கடைசி அழிவு வரும், அந்த அழிவுல இருந்து நீ மீட்டுக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நீ பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக தரித்து கொள்ள வேண்டும். அதான் முத்திரை. சோ முத்திரை இட்டு நம்மளை பாதுகாக்கிறார். நம்மளை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய தேவனையே. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தி பாவம், நீதி, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் பரிசுத்த ஆவி. அதனால தேவன் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவருக்குள் நீ என்ன செய்யப்பட்டிருக்கிற? முத்திரை போடப்பட்டிருக்க. இப்படி முத்திரப்படப்பட்ட நீனு அழிவு வராதபடி பாதுகாக்கப்படுவ. ஆகையினால் முத்திரை போட்டு நான் உன்னை பாதுகாக்கிறேன் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் இந்த சூழ்நிலைகள்ல, இந்த உலகத்தினுடைய அழிவை நம்ம கேள்வி கேட்டு பார்த்துக்கிட்டு கண்டும் கேட்டும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ விசேஷித்தவன், நான் உன்னை பாதுகாக்கிறேன்கிறாரு. எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறாரு? பரிசுத்தாவை நீ பெற்றுனா நீ பாதுகாக்கப்பட்டன்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றால் நீ பாதுகாக்கப்பட்ட. அதான் முத்திரை இட்டு பாதுகாக்கப்படுதல். வேறு பிரித்து, 4வதா சொல்றாரு, வேறு பிரித்து பாதுகாக்கப்படுறது 4வது. 3வது சொல்றாரு, மறைவிடத்தில் வைத்து நான் உன்னை பாதுகாக்கிறப்பா, நீ கொஞ்சம் வீட்டுக்குள்ள இரு அப்படிங்கிறார். மறைத்து வைத்து பாதுகாக்கிற. 2வது சொல்றாரு, வேலி அடைத்து பாதுகாக்கிற. ஒரு தீங்கும் உன்னை அணுகாது, ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. வாதம் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா உன் கூடாரம் என்னோட வேலிக்குள்ளாக இருக்குதுன்னு சொல்றாரு. முதலாவதாக சொல்றாரு, நான் கணக்கிட்டு உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு. சோ 5 காரியத்தை குறித்து பார்த்தா தேவன் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறார். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கும். சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும் சரி, யுத்தத்தின் செய்திகளை நம்ம கேள்விப்பட்டாலும் சரி, கண்கூடாக பார்த்தாலும் சரி, நம்ம பக்கத்திலேயே வசனம் தான் சொல்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 14 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. அப்பா இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, இதெல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க, ஆனாலும் உங்களுக்கு எதுவும் அணுகாது. ஏன்னா பாதுகாக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.